பாதுகாக்கின்ற ஒரு 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 அமைப்பாகவும் இந்த இடி செயல்படுகிறது. அவர்களை மிரட்டுவதற்கும் அல்லது அவர்களை மிரட்டி தங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கும். அதைத்தான் சொன்னோம், நாங்க வாஷிங் மிஷின் சொன்னோம். பாஜக வாஷிங் மிஷின் சொன்னோம். அந்த வாஷிங் மிஷின்ல போயிட்டா ஊழல் கரைகள் எல்லாம் துவைத்து நல்ல துணியாக மாற்றி பாஜகவில் இணைத்துக் கொள்கிறார்கள். நீங்க தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம், கடந்த தேர்தலுக்கு முன்னாடி சேகர் ரெட்டி வீட்டுல புதிதாக 2000 ரூபாய் நோட்டுகள் எவ்வளவு ரெய்டுல கண்டுபிடித்தார்கள் என்பதை பார்த்தோம். ஆனா அதனுடைய நடவடிக்கை என்ன என்று யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டா இல்ல. அதே போல கான்ட்ராக்டர் செய்யாத்துறைன்னு ஒருத்தர் கரூர்ல, அவர் வீட்டுல ரெய்டு பண்ணி பணம் நகை எல்லாம் கண்டுபிடிச்சதா சொன்னாங்க. அது என்ன ஆச்சுன்னு தலைமைச் செயலாளர் ராஜ்மோகன் ராவ் வீட்டுல தலைமைச் செயலகத்துல ரெய்டு செஞ்சு பணம் நகை எல்லாம் அபிஷியலா அவங்களே, இது வந்து நம்ம சொல்லல, பத்திரிகையில வந்த செய்தி மட்டுமல்ல, அபிஷியலாக இடி இன்கம் டாக்ஸ் இவர்களே தெரிவித்த தகவல். ஆனால் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதே மர்மமான முறையில் இருக்கிறது.